ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன். இந்த வைகாசி மாதத்துல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். இதுலயும் 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்கு, எட்டது இருக்கு, எந்தெந்த ராசிகள் உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதத்துல உள்ள சுப முகூர்த்த தினங்கள். சுப முகூர்த்த தினங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னா 2/6/24, 9/6/24, 10/6/24, இதுலயும் 12/6/24. இந்த 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள். ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்றோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுதான் முன்னிறுத்தலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வளர்புறை முகூர்த்தங்களும் வருது. இதுல அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 27 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கு. இந்த 27 நாட்கள்ல வைகாசி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் அதாவது 31/5/2024 வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல, அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம், வெயிலினுடைய தாக்கம் நார்மலா இருக்கும். அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமா இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம். இது பாத்தீங்க அப்படின்னா 27 நாட்கள் இருக்கு. 27 நாட்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை கவனத்தோட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவட்டம், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை முன்னிட்டு தான் அதுவே எல்லாமே வரும். இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி நம்ம பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசி அப்படின்னாலே ஒரு இது சொல்லுவோம். நீங்க கன்னிராசியா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுல ஒரு சிரிப்பாக ஒரு சிலர். கன்னிராசி அப்படின்னா ஒரு கவர்ச்சிக்கு உரிய ராசி அப்படிங்கிறது ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் இந்த கன்னிராசி எல்லாருக்கும் அந்த ஒரு அமைப்பு இருக்கிறது இல்லை. இந்த கன்னிராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷனின் தத்துவப்படி பாத்தீங்க அப்படின்னா 6வது ராசி. இந்த 6வது ராசி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உடல் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடுப்பு பகுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். அப்போ இந்த இடை நடை இதெல்லாமே அவங்களுக்கு அந்த இடுப்பு பகுதி அப்படிங்கிறதுனால அது ஒரு அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இல்லாம இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த கேது பகவான் வந்ததுல இருந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரமாண்டமா இருந்த விஷயங்கள் கூட சுருங்கி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும். அப்ப இந்த தடை தாமதம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்லது நடக்குமா அப்படின்னா, இவங்களை பொறுத்தவரை இந்த குருவினுடைய பார்வை இந்த வைகாசி மாதத்துல, சித்திரை மாசமே அவர் பெயர்ச்சி ஆயிட்டாரு. வைகாசி மாதத்துல முழுமையான ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த கன்னிராசிக்கு. இந்த கன்னிராசியுடைய அதிபதி பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான். இந்த புதன் பகவான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்காரு வைகாசி பிறக்கையில. அடுத்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல எல்லா கிரகங்களுமே கூடுது, 3-4 கிரகம்.
அப்ப அவருடைய நிலையாகப்பட்டது எப்படி இருக்கும்? நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்னவா இருந்தாலும், அதாவது சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இவங்கெல்லாம் என்ன பலனை அள்ளி கொடுப்பாங்களோ இந்த வருஷ கணக்குல, அந்த பலனை நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கணக்கு இந்த மாத கோள்களுக்கு உண்டு. அந்த மாத கோள்களை கணக்கு வச்சுதான் நம்ம மாத பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மாத பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா, இந்த கன்னிராசிக்கு இன்னைக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி, தொழில் ஸ்தானத்துல உங்களுடைய ராசியை, கன்னி ராசியை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. 5ஆம் பார்வை என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், குழந்தைகளுக்குள்ளான ஒரு ஸ்தானம். இது எல்லாமே சொல்லலாம். இதுவரை குலதெய்வ வழிபாடே நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீகத்துல கண்டிப்பா நல்லது நடந்துடும். பார்த்துருவீங்க. கேது அங்க இருக்காரு. கேது இருக்க இடத்த குருவினுடைய பார்வை பார்க்கல. ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிச்சு உங்களுடைய நிலை ஆன்மீகத்துக்குள்ளேயே மூழ்கிற அளவுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கெல்லாம், எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நேர காலகட்டங்கள் ஒத்துழைப்பு இருக்கும். குழந்தை பேர் உண்டாகும். இந்த 3 நட்சத்திரங்கள்ல எதுவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உண்டு. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பூர்வ புண்ணியங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், உங்களுடைய பித்ருக்களுடைய அனுக்கிரகங்கள், அதனுடைய வழிபாடுகள் எல்லாமே ஒரு நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வையா பாக்குறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், இந்த மாதிரி குறிக்கக்கூடிய ஒரு இடம். வீடு இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன், சொந்த வீடே இல்லை சொந்த வீட்டில் குடியிருக்கேன், பழசா இருக்கு, புதுப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, புது வீடு அஸ்துவாரம் போடுறதா இருந்தாலும் சரி, இதுலயே பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, பழைய வாகனங்களா இருக்கட்டும், புது வாகனங்களா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே ஒரு நல்ல நேரத்துல நீங்க வாங்குறதுங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இதே வீடு கட்டுறீங்க அப்படின்னா வாஸ்து நேரத்துல பூஜையை போடுங்க. கரெக்டா வாஸ்து மாசத்துல, அதாவது 4 மாதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து இருக்காது. 8 மாதங்கள் வாஸ்து இருக்கும். 8 மாதங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் வாஸ்து அப்படின்னா அதுல 18 நிமிஷம் மட்டும் குறிப்பிட்டு தாம்பூலம் தரித்தல் அப்படிங்கிற அந்த நேரத்துல வாஸ்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், கடன் வாங்கினாலும் ஒரு வீடுங்கிறது சல்லுன்னு எழும்பி வந்துடும். அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு, வீடு கட்டுற அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சல்லுன்னு வந்துடும். இப்ப நான் சொல்றது பொது பலன் மட்டும்தான். கன்னி ராசியா இருந்தாலும் சரி, இந்த 12 ராசிகள்ல எதுவாக இருந்தாலும் பொது பலன் மட்டும்தான் நான் சொல்றேன். உங்களுடைய விதி ஜாதகத்துல அந்த அமைப்பு, நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்டுறீங்க அப்படின்னா, வீடு கட்டவே இல்லை அப்படின்னாலும் சரி, வீடு கட்டுறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய விதியில கர்மாவுல அந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்க. ஒரு சிலர் அப்பா தாத்தா கட்டி வச்ச வீட்டுல ராஜாவா வாழ்வாங்க. ஒரு சிலர் அவரவருடைய கஷ்டப்பட்டு தன் சுய சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு பங்களா மாதிரி கட்டி வாழ்வாங்க. ஒரு சிலருக்கு அந்த வழியே இருக்காது. காலம்புறா வாடகை வீட்டுல ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அப்ப அவரவருடைய கர்ம வினை என்னவோ அதுதானே நடக்கும். நான் என்னதான் நல்லா இருக்கும் ஆய்வுன்னு சொல்லிட்டு போனாலும் உங்களுடைய கர்ம வினை, உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க, ஜனன ஜாதகம். இந்த ஜாதகத்துல உங்களுடைய அமைப்புல அப்படி ஒரு நல்ல காரியங்கள் நடக்குமா, கெட்ட காரியங்கள் நடக்குமா, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது ராசி நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், தசாபுத்தில அந்தரம், சூட்சமம், இந்த மாதிரி உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா இந்த நாளையில இருந்து இந்த நாளைக்குள்ள நல்லது நடக்கும் கெட்டது நடக்குங்கிறத குறிப்பிட்டு சொல்லலாம். அப்ப இதை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்தே நல்லது கெட்டதுகள் நடக்கும். அப்படி நடந்தாலும் இதுல எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நடப்பது மிக மிக அருமையான ஒரு விஷயம். உங்களுக்கு பார்வை, அதைத்தான் நம்ம சொல்றோம், விதி மதி கதி. விதி ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு நல்லதை செய்யும். தசாபுத்தி காலங்கள் சரியில்லை அப்படின்னா நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு நல்லதை செய்யும். அப்போ வாழ்க்கையில எவனுமே தாழ்ந்தவனும் இல்லை, உயர்ந்தவனும் இல்லை. வாழ்க்கையில உயர்வு தாழ்வு என்பது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும்.
அப்ப அந்த மாறி மாறி வந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குருவினுடைய பெயர்ச்சியும் சரி, இந்த வைகாசி மாத பலனும் சரி, இந்த நிலையில பாருங்க கண்டிப்பாக ஒரு உயர்வை தரும். உங்களுடைய 10ஆம் இடத்துல எல்லாமே கூடுது. தொழில் மூலமா உங்களுக்கு வெற்றி உண்டு, தொழில ப்ரமோஷன் உண்டு, சம்பள உயர்வு உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கும், கண்டிப்பாக கை கொடுக்கும். அடுத்து வந்து உங்களுடைய 6ஆம் இடம். உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடம், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கன்னி ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்தாரு. நம்ம 4ஆம் இடம்னு சொன்னோம், ஆனால் 3ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவருடைய பார்வை, குருவினுடைய பார்வையை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5, 7, 9 அவர் இருக்கிற இடத்துல இருந்து. அப்ப உங்க ராசிக்காக பண்ணும் பொழுது உங்களுடைய ராசியை இவ்வளவு நாள் வந்து பார்க்காத குரு பகவான் இப்ப வந்து பார்க்கறதுனால, அதனாலதான் நம்ம சொல்றோம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு. அடுத்து உங்களுடைய 3ஆம் இடம்ங்கிறதுனால சகோதர ஸ்தானம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், விரிசல்கள் எல்லாமே தாண்டி ஒரு நல்லதா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 பூர்வ புண்ணியம், காதல் திருமணங்கள் கைகூடும், குழந்தைகள் கண்டிப்பா கரு உருவாகும், இந்த மாதிரி எல்லாம் உண்டு. வெளியூர் வெளிப்பயணங்கள், வெளிநாட்டு இது திருமணங்கள் நடக்காம அன்னைக்கு இல்லை, திருமணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தடை தாமதப்படுது, வயதுகள் ஆயிட்டு போகுது. ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த கன்னிராசிக்கு அடிச்சு சொல்லலாம், எந்த விதமான குறைபாடுகள் இல்லை, உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வருஷத்துல அப்படின்னு. அதை விதி ஜாதகத்தை பார்த்தா இந்த நாளையில இருந்து இந்த நாளைக்குள்ள நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. இதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் 80% தாராளமா பொருந்தும். அந்த 20%க்கு அவரவருடைய விதியினுடைய அமைப்பு, கர்ம வினை எல்லாம் வச்சுதான் நடக்கும். முன் ஜென்மத்துல என்ன கர்மம் எடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி. இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்கிறது சனி பகவானுடைய வேலை. அப்ப அந்த சனி பகவானுடைய கொடுக்க நினைப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அதாவது சனியினுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு இல்லை, அதுவே ஒரு பெரிய விஷயம். கேது பகவான் தான் இருக்காரு, அது கொஞ்சம் ஒரு மன அழுத்தத்தை மட்டும்தான் கொடுப்பாரு. இருந்தாலும் ஒரு சில நன்மைகளையும் ராகு அள்ளி அள்ளி கொடுப்பாரு, கை விட்டுருவாரு. கேது கிள்ளி கிள்ளி கொஞ்சம் கொடுப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. இது இதுல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். இருந்தாலும் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை, உத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில 1 பாதம் வரும், இந்த கன்னிராசியில 3 பாதம் வரும். உங்களுக்கு 12ஆம் வீட்டதிபதி அவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல போயிருக்காரு. அவர் நன்மையை செஞ்சுதானே ஆகணும், எந்த விதத்துலையும் குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லையே. அப்ப அதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரத்துக்குமே சூரிய பகவான் நல்ல நிலையில இருக்கிறதுனால, சூரியனோட சேர்ந்து குருவும் இருக்கிறதுனால, அதாவது முற்றிலும் சுபரான நல்ல கிரகம் அப்படின்னா குரு பகவான். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவகுரு அவர் அசுர குருவான சுக்கிரனுடைய வீட்டில இருந்து சுக்கிரன், புதன், குரு, சூரியன் எல்லாம் ஒரு நிலைக்கு வருது. அப்ப வரும் பொழுது அவருடைய நிலை கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை சந்திக்கும். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்து வந்து ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் சுயசாரத்திலே நிற்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு. தாய் குணம் கொண்ட என்றும் ஒரு இளமை தோற்றமும் அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ அவங்களுடைய நிலையாகப்பட்டது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சில பார்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு அழகை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சந்திரனோட சொல்லலாம். சந்திரன், சுக்கிரன் அந்த மாதிரி. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் இந்த கன்னிராசிக்கு. இந்த ஹஸ்த நட்சத்திரமா இருக்கட்டும், உத்திர நட்சத்திரமா இருக்கட்டும், ரெண்டுக்குமே. இந்த சித்திரை நட்சத்திரம், சித்திரை என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம்.
செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம். அந்த வைகாசி மாசத்துல செவ்வாய் பகவானுக்கு, முருகப்பெருமானுக்கு 22ஆம் தேதி விசாக நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இது வரும். அப்ப அவரை வழிபடும் பொழுது வழிபாடு எந்த வகையிலும் உங்களுடைய நன்மையை செஞ்சு உயர்வை தரும். உங்களுடைய கோயில் பக்கத்துல இருந்தாலும் சரி, எட்டி இருந்தாலும் சரி, உங்களுடைய எங்க இருந்தாலும் சரி, முருகனுடைய வழிபாடு விசாக நட்சத்திரத்துல பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான உடல் நல குறைவா இருக்கட்டும், உடல்ல வேற எது மாற்றங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து இந்த கன்னி ராசி அப்படின்னாலே குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால, குரு பார்த்தால் கோடி நன்மை. அதாவது குருவாகப்பட்டவர் வந்து குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு தங்கத்துக்கு அதிபதி, பொன்னன்னு நம்ம சொல்றோம், குழந்தைக்கு அதிபதி. இப்ப இவர் இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்தும் கன்னிராசியை பார்ப்பதினால் இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.